पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। திருவேங்கடவனின் 1000 திருநாமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் 158வது திருநாமத்தை சுவைப்போம். சில பேருக்கு ஒரு கருத்து இருக்கு. வேதம் என்பதை 2 பகுதிகளாக கொள்கிறார்கள் அவர். முதல் பகுதி வேதம், 2ஆம் பகுதி வேதாந்தம். அந்த பிரிவின்படி வேத பகுதியில் பல தேவர்கள் பெருமையை சொல்கிறது. அந்த தேவர்களை குறித்து வேள்வி நாம் செய்ய வேண்டிய முறைகளை பற்றி சொல்கிறது. அந்த வேள்விகள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், சொர்க்க வாழ்வு அல்லது இந்த உலகத்திலே நீண்ட வாழ்வு, இந்த உலகத்திலே நல்ல செல்வம், இந்த உலகத்திலேயே கிராமத்துக்கு அதிபதியாவது அல்லது மேயராவது என்று இப்படியெல்லாம் வைத்துக்கொள்ளுங்களேன். இப்படிப்பட்ட கர்மாக்கள், செயல்கள், வேள்விகள் இவைகளை பற்றி பேசுகின்ற பகுதி ஒன்று. இன்னொரு பகுதி எம்பெருமானை பற்றியே பேசு, பிரம்மத்தை பற்றியே. அது வேதத்தின் பிற்பகுதி என்று வேதத்தை 2ஆக பகுத்துக் கொள்கிறார். அந்த 2லே பகவான் வேதாந்தத்தை போஷிப்பவனாக இருக்கிறான் என்கிறார். வேதாந்தத்தை போஷிப்பவன் என்றால் உபனிஷத் பகுதியிலே அவனை பற்றிய பெருமை நேரே சொல்லப்படுகிறது. அதனால அவைகள் புட்டி வாய்ந்தவளாக, சிறப்பு வாய்ந்தவளாக ஆகின்றன. அங்கே அவனுடைய குணங்களை பாடுகின்றது, அவனுடைய வைபவத்தை, அவனுடைய மாயை, அவனுடைய லீலையை, அவனுடைய செருக்கை, அவனுடைய ஏற்றத்தை, அவனுடைய கருணையை எல்லாம் சொல்றது. ஆகையினால அந்த வேதாந்தமே போஷிக்கப்பட்டு செழிப்போட வலிமையோடு இருக்கு, அது இவனால என்று கருதுகிறார். இது ஒரு வகையான கருத்து தான். ஆனால் வேதாந்தம் என்று சொல்லும் பொழுது நாம் வேதத்தின் பிற்பகுதி, வேதத்தின் முடிவு என்று அர்த்தம் கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை. வேதத்தினுடைய சித்தாந்தம், கருத்து என்றே புரிந்து கொள்ளலாம். ஆகையினால வேதாந்தம் என்பதும் வேதம் என்பதும் ஒன்று தான். வேதத்தின் சித்தாந்தத்தை வேதாந்தம்னு சொல்கிறோம். வேதாந்தம் இதுதான் சொல்கிறது, நாராயணனே நமக்கே பரதருவான், இதுதான் வேதம் சொல்கிறது. இதுதான் வேத அந்தம், இதுதான் வேதத்தின் சித்தாந்தம். பல பல தேவதைகளை பேசும்பொழுது அந்த பல பல தேவதைகளுக்குள்ளே உறைபவனாக, அந்தர்யாமியாக நாராயணனை சொல்கிறது என்று சிலரும்,
அடியேனை போன்ற சிலர்கள் அந்தரியாமை என்ன, அதுவே நாராயண வைபவத்தை தான் நேரடியே சொல்கிறது, நாராயணுடைய திருநாமம் தான் அதுவும், இந்திரனும் வருணனும் எல்லாம் என்று அனுபவிப்பது என்று பல முறை இருக்கிறது. ஏன் சுவாமி எவ்வளோ குழப்பறேன்னா, வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று டிவைட் பண்ணக்கூடாது. இந்த துண்டாடுவது என்பது அரசியல் சதி சூழ்ச்சிகள், அப்படி பிளவுபடுத்தக்கூடாது. வேதாந்தம் என்பதுனோ வேதத்தின் பின்பகுதி, வேதத்தின் முடிவு பகுதி என்று சொல்வதெல்லாம் ஒரு உபச்சார வழக்காக போயிடுது. உண்மையிலேயே வேதாந்தம் என்கிற வார்த்தைக்கு நாம் எப்படி புரிந்து கொள்வது சரியாக இருக்கணும், வேத சித்தாந்தம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் இது ராமானுஜனுடைய கொள்கை, நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. அப்படி ஒன்றும் புதுசாக சொல்லுவேன் சிம்மாசனம் உட்கார்ந்து, இது ராமானுஜரே எங்கள் குலமுன்னு இருக்காருடைய சிம்மாசனம். நான் தப்பாக சொல்லணும்னு நினச்சா கூட இந்த சிம்மாசனம் சொல்ல விடாது. அப்பேற்பட்ட சீரிய சிங்காசனத்தில் உட்காத்தி வைத்திருக்கார் எம்பெருமானார் நம்ம குலம் முன்னோரை. அதன் அடிப்படையிலே சொல்கிறோம். அதுதான் எம்பெருமானார் ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகம் என்று அவர் எழுதிய நூல் ஒன்றுக்கு பெயரிட்டார். அது உபனிஷத்துக்கு அர்த்தத்தை சொல்கிற புஸ்தகம்தான். அது வேதாந்தார்த்த சங்கிரகம் என்று எழுதவில்லை, வேதார்த்த சங்கிரகம் என்று எழுதினார். அதனுடைய அருமை பெருமையை பற்றி கேள்விப்பட்டு தான் திருவேங்கடமுடையான் ராமானுஜரே அந்த வேதார்த்த சங்கிரகத்தை ஒரு சொற்பொழிவாக சொல்ல வேண்டும் நமது முன்னில் என்று கேட்டுக்கொண்டானாம். அதன்படியே திருமலையப்பனுக்கு ராமானுஜர் வேதார்த்த சங்கர சொற்பொழிவை நடத்தினார். அதன் பயனால் தான் எல்லா ஊர்லேயும் கைகுவித்த வண்ணம் இருக்கக்கூடிய ராமானுஜர் திருவேங்கடத்திலே இப்படி உபதேச முத்திரையுடன் இருக்கார். பொதுவாக ஆச்சாரியர் உபதேச முத்திரை உண்டு. காஞ்சிபுரம் மூலவர் இப்படித்தான் இருக்கார் ராமானுஜர். இந்த குலம் ஒன்றும் நடாதுர ஆழ்வான் ஏற்படுத்தி விக்கிரம் அது. அவருடைய ஞானமுத்திரை உபதேச முத்திரையைத்தான் ஜெபிப்பேன், பார்ப்பேன், ரசிப்பேன், தியானிப்பேன் என்கிறார் சுவாமி தேசிகன். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் திருவேங்கடமுடையான் கேட்ட வேதார்த்த சங்கரம் தான் வேதாந்த புஸ்தகம் தான். இந்த திருவேங்கடமுடையான் இப்படி வேதார்த்த சங்கரம் கேட்டு மகிழ்ந்தானே, இவனுக்கு இன்னொரு ஏற்றம் இருக்கு. வேதாந்தத்துக்கே உபனிஷத்துக்கே இவனால் தான் வலிமை போஷணம் வந்தது. இவன் வாமனனாக வந்த பொழுதுதான் இது உறுதியாயிற்று அப்படின்னு நாரத பகவான் சொன்னார். என்ன வசிஷ்டா புரியறதான்னு சொல்றதுன்னு கேட்டார். வசிஷ்டருக்கு தெரியாத வேதமா? வசிஷ்டர் முன்னாடி யோசிச்சு பார்த்தார். ஆமாம், மற்ற அவதாரங்களை பற்றி நேரடியாக பேசுகிறதோ பேசவில்லையோ வேதம், திரிவிக்ரமன் வாமனன் இந்த அவதாரத்தை ரொம்ப நல்லா பேசுறது. மற்ற அவதாரங்கள்லாம் அங்கே குறிப்பு இருக்குது, இது அடிக்கடி வருது. அது இந்த வாமனனை ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஒரு வட்டுவுக்கு பிரம்மச்சாரி பையனுக்கு உபதேசம் பண்ணுறானே யமன், கட்டோபனிஷத்தின் உபனிஷத், எஜுர்வேதத்தின் உபனிஷத், அதிலே மத்தியே வாமனமாசீனம் என்று வாமனனாக எம்பெருமான் வீற்றிருக்கிற கோலத்தை வர்ணித்து யமன் பரவசப்படுறான். அந்த வாமனன் என்கிற திருநாமத்தோடு பகவானை பற்றி பேசு வந்த உடனே வேதாந்தமே போஷிக்கப்பட்டதாயிற்று. அப்படி வேதாந்தத்தை போஷித்தவனாக வந்தவன், வேத சித்தாந்தத்தையே போஷித்தவனாக வந்த வாமனன் தான் வாமன். அந்த வாமனாக வந்தவன் தான் திருவேங்கடமுடையான். ஆக இந்த வாமனன் என்று இந்த திருவேங்கடமுடையானை நாம் ரசிக்கும் பொழுதும் அனுபவிக்கும் பொழுதும் வேத சித்தாந்தத்தை போஷித்தவனே, அல்லது மற்றவர்கள் கருத்துப்படி எதிர்த்து போட்டேன் பிரித்து கூட சொல்லட்டுமே, வேதத்தின் அந்த பகுதியான வேதத்தின் தலைப்பகுதியான உபநிஷத்திற்கே அதுக்கே போஷணம் பண்ணி வாமனன் நான் என்று காட்சி தந்தவனே என்று ரசிக்கிறார் வசிஷ்டர் நாரதர் சொல்றதை கேட்டு. ஆகையினால இந்த வாமனமூர்த்தியாக வந்த திருவேங்கடமுடையானுக்கு வேதாந்த உத்தாரகன் என்பதாக திருநாமம். இது கொஞ்சம் பெரிய திருநாமம், வேதாந்தோத்தாரகா என்று. நாம் படித்த வேதம் செழிப்போடு இருக்குதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதனுடைய அர்த்தத்தையும் அது காண்பிக்கக்கூடிய கருத்தையும் நாம் உணர்ந்தால்தான் அந்த புஸ்தகம் செழிப்போடு இருக்கும். இல்லைன்னா அந்த புஸ்தகத்துக்கு என்ன செழிப்பு? அந்த செழிப்பு எப்பொழுது வரும்? அதை ரசித்தா தான் அந்த புஸ்தகத்துக்கே செழிப்பு. எப்போது ரசிப்போம்? அது எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்லும்போது. அது எம்பெருமானுக்கு உருவம் இருக்கா? எம்பெருமான் அழகாக இருப்பானா?
எல்லாத்தையும் சொல்றது வாமனன் என்கிற இந்த ஒரு சொல். அப்போ அழகானவன் அர்த்தம், சிறியவன் சிறிய வடிவினன் அர்த்தம். அப்படிப்பட்ட வாமனனை நடுவிலே வீற்றிருக்க தேவர்களை தொழுகி விஸ்வே தேவா உபாசத்தே, அனைத்து தேவர்களும் வழிபடுகிறார்கள் என்று காட்டுவதனால தேவருக்கும் தேவன் எம்பெருமான் வாமனன் திருவேங்கடமுடையான் என்று நாம் ரசித்து நம்முடைய உபரிடத்தை போஷித்து மகிழ முடியும். ஆகையினால்தான் வேதாந்தோத்தாரகன் என்று பெயர். இதற்குண்டான வாய்ப்பாட்டு ஸ்லோகம். வேதாந்தோத்தாரகோ நாம்னா வேதாந்தம் கடநாமகம் மத்தியே வாமனமாசீனம் இது கீர்த்தியா பிரபோஷயன். வேதாந்தோத்தாரகாய நமஹா. எங்கே இதற்கு தமிழ் கடமெனும் வேதாந்தம் தன் பேர் நெடுவில் வாமனன் என்றே பாட வேதாந்தம் தன்னை போஷித்தான் வேதாந்தோத்தாரகன் வேங்கடனே. இந்த திருநாமத்தை சொல்லி திருவேங்கடமுடையானுடைய திருவுருவத்தை தியானம் பண்ணி ஜபித்தோமானால் நம்முடைய வேதமும் சுவையுள்ளதாக செழிப்பார்கள். அந்த வேதத்தின் சித்தாந்தம் நமக்கு புரியும், அது நல்ல போஷிக்கப்பட்டதாக இருக்கும், நம் குடும்பத்திலே செல்வச் செழிப்பும் இருக்கும். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். வேதாந்தோத்தாரகாய நமஹா. நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.